அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது வெறும் நாய் இல்லடா, என்னோட மாமியார். பத்தியா, மாமியார்னு சொன்னதும் கொலைக்குது. என்ன ஆம்பளையான்னு கேட்டு அப்பாவும் பொண்ணும் அசிங்கப்படுத்தினாங்கல்ல, இப்போ என்ன செய்வாங்கன்னு பார்க்குறேன். படாத பாடுபட்டு மார்கழி மாசத்துல முதலாக நடக்க இருந்த எங்கள் சாந்தி முகூர்த்தத்தையே நிறுத்திட்டியடா பாவி. நீ கல்யாணம் பண்ணுடா, உன்னோட சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்டா. எங்கே போச்சு பைரவன்? ஆளையே காணோம். அப்பா இந்தாங்க டீ. வேண்டாம்மா, மனசே சரியில்லை. அது அந்த வெள்ளை நாயை தேடி போயிருக்கோம். நீங்கள் டீயை குடிங்கப்பா. பைரவனை கண்ணால் பார்க்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேம்மா. அவன் வந்தால் தான் சாப்பிடுவேன். அது நான் மனசு வச்சாதான் நடக்கும் மதர் அங்கிள். என்ன அது வில்லன் மாதிரி டைலாக் பேசிக்கிட்டு நமோ வர்றான்? என்ன கண்ணு முறைக்கிற? நான் மாமா கண்ணு. யோ மதர் அங்கிள், உன் உசுறு இப்போ என் கையில். உன் பைரவனை நான் தூக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிற? டாகா இல்லை டாக்டரா? ஏன் மாப்பிள்ள, நீங்கள் ஆம்பளை தானே? அப்பனுக்கும் மகளுக்கும் அதுலேயே ஏன் அடிக்கடி டவுட் வருது? நீ ஆம்பளையாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்ட. கேவலம் ஒரு நாயை தூக்கிட்டு வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? என்னது திடீர்னு பைரவனை கேவலம்னு சொல்கிறா? மஞ்சு, என்னம்மா அம்மாவை போய் கேவலம்னு சொல்கிற? அப்பா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆம்பளைனா தைரியமாக நேரில் வந்து பொண்ணு கேட்டிருக்கணும். பல தடவை கேட்டனே, அப்பனும் மவளும் ஆம்பளையான்னு கேட்டிங்களே தவிர அடக்கமாக எனக்கு ஒரு பதிலை சொல்லலையே. நாயை தூக்குறதுக்கு முன்னாடி ஒன்றை தூக்குறதுக்கு தான் ஆள் அனுப்புனேன். ஆனால் உங்கள் நாய் அவங்கள கடித்து திருப்பி அனுப்பிடுச்சு. அதனால தான் நாயை தூக்குனேன். பாத்தியாம்மா, பைரவன் உன்னை காப்பாற்றிருக்கான். நீங்கள் வேறப்பா, அந்த நாயால் தான் இப்போ பிரச்சனையே வந்திருக்கு. அவனுங்களை கடிச்சதுக்கு ஒன்றை கடிச்சிருக்கலாம். ஏன் மஞ்சு குட்டி ரொம்ப கோவமாக இருக்க? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன். சி படுபாவி, இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஒரு பக்கம் சிவா மேலே சந்தேகம், இன்னொரு பக்கம் இவன் டார்ச்சர். சே மாப்பிள்ள, மஞ்சு ஸ்டேட்டஸும் போடல, ஒரு ஃபோன் காலும் பண்ணலை. டேய், அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். இதுதான் வேலையா என்ன? டெய்லி போடுவாள்ல, இன்னைக்கு போடலை மாப்பிள்ள. அவன் போடலைன்னா என்னடா? நீ போடு. நீ எப்போவாச்சும் போட்டதை என்கிட்ட சொல்லியிருக்கியா? அவங்க தான் போடணும்னு எதிர்பார்க்காதடா. நீ ஒரு சூப்பர் ஸ்டேட்டஸ்டா போடு. அதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி கூட அவங்க போடலாம்ல. மாப்பிள்ள, நானும் அப்பப்போ ஸ்டேட்டஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் மாப்பிள்ள. நீ போடுறடா, ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலையே. உன்னோட ஸ்டேட்டஸை பற்றி என்னைக்காச்சும் அந்த பொண்ணு பேசியிருக்கா? பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போடுறா. பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்குது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்டஸ் தாண்டா ரொம்ப முக்கியமே. நீ போடு. கரெக்டாக சொன்ன மாப்பிள்ள. தோ இப்போ போட்டுடுறேன். A few moments later. மாப்பிள்ள, பாட்டு செலக்ட் பண்ணிட்டேன். போடுறா, கேட்குறேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாய் என. சூப்பர் பாட்டுடா. கேட்டா அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி நம்மளை பார்க்க வந்தாலும் வருவாங்க. ஆமாம், போட்டுட்டேன் மாப்பிள்ள. கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வரும் பார். டேய் சிவா, ஒருவேளை ஃபோன் பண்ணி இங்கே வரேன்னு சொன்னாங்கன்னா லெக் பீஸோட பிரியாணி எடுத்துகிட்டு வர சொல்கிறா. கடவுளே, இப்போதைக்கு இவன் போக மாட்டான் போல இருக்கே. நம்ம கிச்சனுக்குள்ளே போய் உட்காந்துக்குவோம். ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் சிவா, நடுவில் இந்த நாய். ச்சே, என்னடா வாழ்க்கை. சிவா நாய் பிடிக்கிறவராங்கிற சந்தேகம் போகிறதுக்குள்ளே நாயை தூக்கி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறானே. நாயை திட்டினா நாய் பிடிக்கிறவன் தான் புருஷனாக வருவான்னு சொல்லி அப்பா பயமுறுத்தினாரு. இப்போ என்னடா நாயை பிடிச்சி வச்சுட்டு இவனே புருஷனாக வரேன்னு சொல்லி இங்கே வந்து உக்காந்துருக்கானே. சுற்றி சுற்றி நாய் பிரச்சனையாகவே வருதே. இந்த நாயை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியலையே. செல்ஃபோனையாவது எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு பார்ப்போம். என்னது அதிசயமா சிவா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயென. கடவுளே, எந்த நேரத்தில் எந்த ஸ்டேட்டஸ் போடுறாரு பாரு. நீ வான்னு சொல்லி ஒருத்தன் வீட்லேயே வந்து உக்காந்துருக்கான்.
இவர் என்னன்னா நீ வருவா என அப்படின்னு பாட்டு போடுறாரு. கடவுளே, சூழ்நிலை தெரியாம பாட்டு போடுறாரு. மாப்பிள்ள, மஞ்சு ஸ்டேட்டஸை பார்த்துட்டா. அப்போ சீக்கிரமா பதில் வரும், வெயிட் பண்ணு. மைண்டு பூரா அந்த நாய் தான் இருக்கு. பேசாம நாய் படத்தை போட்டு விட்டுற வேண்டியதுதான். நம்ம சுச்சுவேஷனை சிம்பாலிக்கா அவருக்கு தெரியப்படுத்துவோம். ஸ்டேட்டஸில் நாய் படத்தை போட்டாச்சு. மாப்பிள்ள, ஸ்டேட்டஸ் போட்டா மாப்பிள்ள. ஓப்பன் பண்ணுடா, ஓப்பன் பண்ணு. என்ன மாப்பிள்ள, நாய் படத்தை போட்டிருக்கா? என்னது, நாய் படமா? எதுக்கு மாப்பிள்ள நாய் படத்தை போட்டிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. டேய் சிவா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அங்க என்ன சூழ்நிலையோ, எப்படி இருக்காங்களோ யாருக்கிட்ட தெரியும்? என்ன மாப்பிள்ள நீ, நாம எந்த பிரச்சனையில பயந்துகிட்டு இருக்கோமோ அதே படத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டா எப்படி இருக்கும்? மஞ்சு என்னமோ சஸ்பென்ஸா சொல்ல வர்றா. இதுக்கு ஏன்டா மனசை போட்டு குழப்பிக்கிற? அடுத்த ஸ்டேட்டஸ் வந்தா தெரிய போகுது.